நண்பர்களே வணக்கம். இது இந்த மேட்டூர் அணையிலேருந்து வர்ற ஆறு, ஒரு பிரிவாறு. இது தஞ்சாவூர் வர்றது. இப்போ உங்களுக்கு புதுவிதமான ஒரு பெரும் பாலத்தை ஒன்று காட்ட போகிறேன். பாருங்கள், இதுக்கு பேர் அக்னி ஆறு. அதாவது அந்த ஈச்சனொடுதி கிராமத்துக்கு பக்கத்தில் உள்ளது. இந்த பாலம் பாருங்கள், எப்போ கட்டப்பட்டதுன்னு டீட்டெயில்ஸ் பார்ப்போம். பாருங்க, சுத்தமாக ஆங்கிலேயர் ஆட்சியில் யாருங்க எல்லாம் டீட்டெயில்ஸாக எவ்வளோ கொள்ளளவு எல்லாம் போட்டிருக்காங்க. எல்லாம் ஈவெண்ட்ஸு எத்தனை கண் இருக்குது, 49 கண்ணெல்லாம் இப்போ வீடியோவில் நான் காட்டுறேன் உங்களுக்கு. ரொம்ப சிறப்பானது என்னென்னா, மேலே நம்ம காவேரி ஆற்றினுடைய நீர் தண்ணி போகும். கீழே இங்கே பாருங்கள், 1939 மேக்ஸிமம் ஃப்ளட் டிசார்ஜ் 58,000 1959 போட்டிருக்காங்க. அது ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்டது. பாருங்கள், இதுக்கு பேர் அக்னி ஆறு. ஆமாம், பாருங்கள், இதுக்கு படியெல்லாம் வச்சுருக்காங்க. பாருங்கள், படிக்கட்டெலாம் கீழே இறங்கி போகிற மாதிரி. இதெல்லாம் அந்த காட்டாறு கீழே பாருங்க, 41 கன்று எல்லாமே அந்த இளவெளி சன்னல் வச்சு பாருங்கள், எல்லாம் வரிசையாக தெரியுது. பாருங்கள், இதுக்குள்ளே தான் தண்ணி, இந்த காட்டாறு, அதாவது வெள்ளம் வரும்போது இந்த தண்ணியெல்லாம் இதில் போயிடும். மேலே எல்லாமே பாசனத்திற்காக, ஒரு விவசாய பாசனத்துக்காக உருவாகிற தண்ணி. நீண்ட காலமாக நெருக்கி ஒரு 100 ஆண்டுகளை தாண்டிடுச்சு. இன்ன வரைக்கும் எந்த ஒரு டேமேஜ் இல்லை, பழுது இல்லாமல் பாதுகாப்பாக இருக்குது. இது அந்த காலத்தில் சொல்லுவாங்க, எல்லாருமே சுண்ணாம்பு வச்சு கட்டப்பட்டுன்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், இதில் இடையில பாதையும் கொடுத்துருக்காங்க வண்டி போகிறதுக்கு. இடையில வண்டி வாகனங்கள் இது மாதிரி செல்கிறதுக்கு இது மாதிரி பாதை கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இதுதான் அக்னி ஆறு. அந்த இடத்துல இதில் மேம்பாலம் என்னென்னா, இந்த நீர் தேக்கம், அதாவது காவிரியிலேருந்து வர தண்ணி இது மூலம் தான் செல்லும் விவசாயிகளுக்கு. இது பேராவூர்னி போயிட்டு, பேராவூர்னிலேருந்து அது மீமிசல் இதில் கடல் சைடை போய் கலந்துடும். கடைசியில் வேஸ்ட்டாக வர தண்ணிலாம் இதெல்லாம் கடலில் போய் கலந்துடும். இங்கே பாருங்கள்.